இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை எஸ்ஏ தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கடைசி வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தாராரு பாருங்க. இது ஒரு வாக்குத்தத்த வசனம். இது கூட என்னுடைய பிள்ளைகள் ஒரு மகளுக்கு இந்த வாக்குத்தத்தை இந்த அதிகாரத்தையே கொடுத்துருக்கிறார் வாக்குத்தத்தமாக. இதில் பாருங்கள், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். முட்செடி அப்படின்னா என்னது? முள்ளுனாலே குத்தக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கையில் முள்ளு போன்ற குத்துகின்ற அநேக அனுபவங்கள், பிரச்சனைகள் உண்டு. அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி தேவதாரு விருட்சம் போல மாற்றி தரோம். முள்செடி இருந்த இடத்துல தேவதாரு விருட்சம் முளைக்குமா? அப்போ எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? முள்ளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் அங்கே முளைக்குதுன்னா இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். முள்ளுனாலே சாபம்னு அர்த்தம். சாபத்துக்கு பதிலாக அங்கே ஆசீர்வாதம் முளைக்கிறது. அப்புறம் காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். காஞ்சரி அப்படின்னாலே ஒரு ஊரல் எடுக்கிற ஒரு சொறி, அதுதானே. காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடியாக மெதுவான மென்மையான ஒரு காரியம் உண்டாகும். அதாவது சொறி போன்ற நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அரிப்பு போன்ற அரிப்பிளவை போன்ற அநேக காரியங்கள்லாம் என்னமாக மாறுமா? மிருது செடியாக மாறுமா? விசுவாசிக்கிறீங்களா? இது விசுவாசித்தவர்களுக்கு நிச்சயமாகவே ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசிச்சு ஆமேன்னு சொல்லுங்கள். முள்ளாக இருக்கிற சாபமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவதாரு விருட்சம் போல ஆண்டவர் மாற்ற முடியும். காஞ்சரி போன்று அப்படி நம்ம அரித்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள், அது வியாதியாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நம்ம அரிச்சுக்கிட்டே இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வராமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு அரிப்பு. இந்த அரிப்பு எல்லாம் ஆண்டவர் சார் மிருது செடியாக எழும்ப செய்தாராம். சாஃப்டாக, சமாதானமாக, அமைதலாக மாற்ற போகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய காரியங்கள் இருக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்படைப்போம். அது எப்படியாக மாறுமா? கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்குமா? அந்த ஆண்டவருக்கு ஒரு கீர்த்தியாக இருக்குமா? ஆண்டோடைய நாமத்துக்கு அது மகிமையாக இருக்குமா? நிர்மூலமாக அழிந்து போகாத ஒரு அடையாளமாகவும் இருக்குமா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற இந்த அதிசயமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, தாகத்தோடு அவருடைய பாதத்தில் 1ஆம் வசனத்தில் சொன்னது போல் அந்த அதிகாரம் முழுவதுமே அற்புதமான வசனங்கள் இருக்கும். வாசித்து பாருங்கள். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் சாபமான காரியங்கள், பாரமான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், அரிப்பிளவை போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு மகிமையான காரியம்